முன்னாடி நம்மளோட தஞ்சை மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜய் சரவணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நமது நிறுவன தலைவர் ஐயா அவர்களை பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நன்றி ஐயா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேணி முழங்கு. முதலாவதாக இனிய மாலை நேரத்தில் அருமையானது ஒரு வாய்ப்பை தஞ்சை தொகுதியினுடைய அல்லது தஞ்சை மாவட்டத்தினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட வணிகர் சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கு முதற்கண் நன்றி வணக்கம். இங்க வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் கழக தலைவர் தளபதி தமிழக முதல்வர் அவர்களை அரியணையை ஏற்றி அழகு பார்த்திருக்கக்கூடிய தமிழகத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் எளியவன் என்னை மிகுந்த நம்பிக்கையோடு தஞ்சை சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுத்த தஞ்சை தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய வணிகர் சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கு கூடுதல் வணக்கங்கள். 28வது ஆண்டு வணிகர் சங்க மாவட்ட மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நிறுவனர் தலைவர் அருமை சகோதரர் ராஜா சீனிவாசன் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய தொழிலதிபர் திரு ஆர் தமிழ்செல்வன் அவர்களே, தஞ்சையின் பெருமைகளில் ஒருவராக போற்றப்படுகின்ற மூத்த இளவரசர் பாபாஜி அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்க வேண்டும் என்கிற வாய்ப்பை வழங்குவதற்கு அனைத்து நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு வழங்கி இருந்தாலும் என்னை இதில் பங்கேற்றே தீர வேண்டும் என்று அழைத்து சிறப்பு சேர்த்திருக்கிற அப்துல்லா அவர்களே, பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற இங்க இருக்கிற மேடையில் இருப்பவர்களும் மேடைக்கு முன்ன உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 80% பேரை 1 to 1 நல்லா தெரியும். அதனால நான் யார் பேரை சொல்றது யாரு பேரை விடுறதுன்றதான் ஒரு தயக்கம். ஆனால் தஞ்சாவூரின் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று நான் பங்கேற்கிற முதல் மேடை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற அந்த வாக்கியத்துல எனக்கு எப்பயும் பெரிய நம்பிக்கை உண்டு. உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிறதுலயும் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன். அந்த அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் நான் யாரை நேசித்தேனோ யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டேனோ அவருடைய வழியில மட்டும் பயணம் பண்ணி பல விமர்சனங்கள், அந்த பல விமர்சனங்கள்ல ரொம்ப பின்னெடு தள்ளுற விமர்சனங்கள் தான் இந்த ரசிகர் மன்றங்கள் அப்படிங்கிறத. அதையெல்லாம் கடந்து கடந்த 4ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த விமர்சனங்களை எதிர்கொண்டவர்கள் நாங்கள். அதனால 75 ஆண்டு கால கட்சிகள் 50 ஆண்டு கட்சிகளுக்கெல்லாம் இல்லாத அனுபவம் எங்களுக்கு உண்டு விமர்சனத்தை தாங்கிறதுல. ஏன்னா எங்க தலைவர் அதுல ரொம்ப பெரிய ஜீனியஸ். அப்படி கடந்து வந்த பாதையில் 25 ஆண்டு கால பொது வாழ்க்கை சமூக பணிகளில் ஈடுபடுத்தி கொண்டதின் பரிசு தான் இந்த சட்டமன்ற உறுப்பினருங்கிற பதவி. அது இதுவரை நான் ஆற்றி இருக்கிற பணிகளுக்காக அல்ல, அடுத்து வரப்போற 5 ஆண்டுகள் இந்த மக்களுக்கு தஞ்சாவூருக்கு செயலாற்றுவதற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு என்று கருதுகிறேன் என்கிற ஒரு உறுதியை சொல்லி இந்த கூட்டமைப்பு நிர்வாகிகளிடத்தில் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். நான் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது நான் சொன்ன சகோதரர் ராஜா சீனிவாசன் அவர்களை பற்றி இப்ப கூட நான் பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தெரியும் இந்த வணிகர் சங்க அமைப்புகள் எப்படியெல்லாம் கடந்து வந்தது, அந்த அமைப்புல என்னென்ன கிளர்ச்சி ஏற்பட்டது, புரட்சி ஏற்பட்டது, மாற்றம் ஏற்பட்டது. அந்த காலகட்டங்களிலும் திரு சகோதரர் ராஜா சீனிவாசன் என்னென்ன பண்ணினாரு. இன்றைக்கு வணிகர் சங்கத்திற்கு ஒரு கட்டடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு முழு காரணம் அவர் தான் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த எளிய பின்னணியில் இருந்து உழைப்பின் மூலம் வந்தேன்னு நான் சொல்லிக்கிட்ட மாதிரி அவருக்கும் ஒரு வரலாறு உண்டு. காலச்சக்கரம் யாரையுமே விடுறதில்ல, பதில் சொல்லும். அது நிரப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் காலம் பதில் சொல்லி மீண்டும் அவரே இன்றைக்கு இங்க இந்த ஒரு அமைப்புக்கு தலைவரா வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா கோரிக்கைகள் இருக்கும். எங்களுக்கு ஒரு கூடுதல் தகுதி இருக்கு. நாங்க தான் இப்ப ரூலிங் பார்ட்டி, ஆளுங்கட்சி. அப்ப எங்கள்கிட்ட தான் நீங்க கேட்பீங்க
அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உங்க கோரிக்கை என்னன்னு கேட்கிற நோக்கத்தோடு தான் நாங்க வந்திருக்கிறோம். ஆகவே தஞ்சாவூரில் வணிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்கள் நிர்வாக ரீதியாக பல்வேறு தளங்கள்ல எங்களை சந்தித்து நிறைய கோரிக்கைகளை தேர்தலுக்கு முன்னதாகவே வைத்தார்கள். கண்டிப்பாக வணிகர்களின் பிரச்சனைகள் அனைத்தையும் எதெல்லாம் தஞ்சைக்கு உட்பட்ட பகுதியிலேயே தீர்வு காண முடியுமோ அது அனைத்தும் நானே முன்னின்று நடத்தி தருவதற்கு தயாராக இருக்கிறேன். கூடுதலாக துறை சார்ந்த அமைச்சர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் இவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் உடனடியாக கொண்டு சென்று அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வை சொல்லல்ல செயல் என்பதை நிரூபிக்கின்ற முதல்வரிடத்தில் தெரிவித்து செய்து தருகிறேன் என்பதை நான் உறுதியாக இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய எந்த கோரிக்கையா இருந்தாலும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னை நீங்கள் எளிதில் தொடர்பு கொள்ளலாம், நேரில் வரலாம். உங்களில் ஒருவராக என்றைக்கும் இருப்பேன். இங்கே அருமையா வணிகர்களினுடைய மேம்பாட்டிற்காக சொன்னார்கள், பிசினஸ் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு. அதனுடைய பயன்பாடுகள் குறித்ததையெல்லாம் இங்கே மேற்கொண்டு காட்டி இருக்கிறார்கள். இதெல்லாம் மற்றவர்கள் செய்வாங்க, அதுல போய் வணிகர்கள் இணைந்து கொள்வார்கள் சில இருக்கு. ஆனா அது மாதிரி இல்லாம வணிகர்களே சேர்ந்து இதை ஒன்று ஏற்பாடு செய்யும் பொழுது நமக்கு அப்படின்னு வரும் பொழுது நம்முடைய உணர்வை பிரதிபலிப்பதில் நாம தான் முக்கியமானவராய் இருப்போம். அப்ப இதை உருவாக்கி இருப்பவர்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும், இதனை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, நான் வந்தோன்னு சொன்னேன் குழுக்கள் பரிசெல்லாம் சொன்னாரு. சொல்லியிருந்தா வரும்போது நாங்களே ஒரு கூப்பனை வாங்கிட்டு வந்து ஃபில்லப் பண்ணி போட்டிருப்போம், ஒரு பரிசோட போயிருப்போம். சொல்ல விட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஒரு ரசிக்கும்படியான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை இப்ப வணிகர்கள்னாலே பல ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதை கடந்துதான் நீங்க வணிகம் பண்ண முடியும். வியாபார நிறுவனங்களை நடத்தும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதிலிருந்து விடுபட்டு அப்படியே உங்களுக்குள்ளார ஒரு இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி இருக்கிறீர்கள். இதற்காக ஒத்துழைத்த அத்தனை சங்க நிர்வாகிகளையும் பாராட்டி எனக்கு இந்த நிகழ்விலே பங்கேற்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியினை கூறி வாழ்க தளபதி, வெல்க தமிழகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அங்க இருக்கிற வணிக சங்கங்கள்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா தஞ்சாவூர் தொகுதி மட்டும் இல்லை, ஸோ எல்லாரையுமே பார்த்துக்கோங்க. நன்றி.